அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர்கள் டி.ஆர்.பி. ராஜா, தாமு அன்பரசன், கணேசன் ஆகியோர் இணைந்து இந்த பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், முழு விவரம். வணக்கம். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தை விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் தாமு அன்பரசன் மற்றும் கணேசன் ஆகியோர் இணைந்த இந்த பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது சுமூக தீர்வு எட்டப்படாத நிலையிலும் கூட டி.ஆர்.பி. ராஜா மற்றும் தாமு அன்பரசன், கணேசன் உள்ளிட்ட அமைச்சர்கள் தலையிட்டு முதலமைச்சருடைய தற்போது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் நடவடிக்கை அடுத்து அமைச்சர்கள் தொடர்ச்சியாக வருகின்ற திங்கட்கிழமை நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். சாம்சங் நிறுவனமானது தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் கிட்டத்தட்ட 1800 பேருக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் நிலையில் தொடர்ச்சியாக அந்த பணியில் ஈடுபட்ட நிலையில் புகழ்பெற்ற அந்த நிறுவனத்தில் தற்போது சங்கம் அமைப்பது தொடர்பாக பிரச்சனை குறிப்பிடுகிறது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் சங்கத்தை சேர்ந்த டிஎஸ்சிஓ சங்கமானது தற்போது அங்கு செயல்படுவதற்காக அந்த அனுமதி கோரி அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் மூலமாக தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் போராட்டம் ஈடுபடுவதால் 1500 மேற்பட்ட தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்டமானது அதாவது நிறுவனம் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே தற்போது இதன் காரணமாக நிறுவனத்தினுடைய அந்த உற்பத்தி திறனானது மிகவும் குறைந்து காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 60% உற்பத்திகள் மட்டுமே தற்போது தொடர்ச்சியாக சாம்சங் நிறுவனம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன் அடிப்படையிலே அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் அந்த நிறுவனத்துடனும் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை ஈடுபடும் பொருட்டு தமிழக அரசுக்கு பல்வேறு சங்கங்கள் கோரிக்கை வைக்கின்றன. எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த 3 அமைச்சர்கள் மூலமாக சங்கங்கள் மூலமாக இந்த பிரச்சனை உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது முதலமைச்சர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலம் இந்த பிரச்சனையானது முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த சங்கங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கோரிக்கைகள் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையிலும் வருகின்ற அதாவது இந்த 2 நாட்களுக்காக இந்த பிரச்சனை முடிவடைந்து தொழிலாளர் மற்றும் நிறுவனத்துடனான இந்த பிரச்சனை சுமூக தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.